சிரிச்சினே தான் அடுக்கிறேன். நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி, நின்னுட்டு சரி, சிரிவா சரின்னு சரி. ஸோ அந்த தோல் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து மண்ணீரல் சூப். சபா இப்பவே கண்ணை கட்டுது. சரி இப்போ கேஸ் எடுத்து வந்துடுறேன். வைக்கணும். ஓகே இப்போ நான் போய் வாஷ் பண்ணி எடுத்துட்டா. எடுத்துன்னு போ. நீ இப்போ சொல்ல மாட்டீங்களா? நீ இப்போ எடுத்து பாருங்க. எடுத்துன்னு போ. வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. ஆயிடும் உனக்கு. 7 மத்தியானம் வேலை பேசியிருந்தீங்க. வெள்ளம் வாங்க வெள்ளம் தான். எத்தனை உள்ளேருந்து வெளியே வர. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். வெளில போயிடுவாங்க. ஐயோ எத்தனை போயிட்டு வரணும். சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். ஓகே இப்போ வாஷ் பண்ணிட்டீங்களா? வாஷ் பண்ணிட்டேன். வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. இப்போ இந்த மண்ணீரல் வந்து 3 விசில் வந்தாச்சு. இப்போ மூடி தரலாமா? இல்லை நுரையீரல். சரி அம்மா. சாரி சொன்னா போயிடுவோமா? அப்ப ஆளுக்கு 2 செட்டு பூரி சொன்னா போயிடுவீங்களா? அதை நான் போய் ரசம் கூட்டி தாளிச்சிட்டு வரேன். நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கா? வீட்டோட சரி சாப்பிட்றேன். நான் இப்போ மண்ணீரல் நுரையீரல். ஓகே இந்த நுரையீரல் வந்து 3 விசில் வந்தாச்சு. கழிட்டோம் தனித்தனியாக. என்ன பண்ணீங்க இப்போ இதை? நான் என்ன பண்ணப்பா? நான் ஒன்றும் பண்ணலப்பா. இப்போ நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிடுவோம். போட்டாரி இப்போ இந்த நுரையீரல் விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாமா? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? எங்கே முட்டு கொடுத்துக்கிறான் பையன்? எங்கன்னா விட்டு கொடுத்து மேம்பறான். அவனுக்கு என்ன வந்தது? அவனுக்கு ஒன்று வந்தால் வேறு இடத்துல கொடுத்துப்பான். நோவில் வச்சுக்கிறான். நம்ம எப்பவுமே கரெக்டாக தான் செய்வோம். ஆஹா என்ன ஊத்துட்டாரு? அது என்கிட்ட கேட்கணும். யஷ்வந்த் என்ன ஊற்றுட்டுமா? கரெக்ட் ஊற்றுங்க. ஒரு 7லேருந்து 8 பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறோம். நல்லா இருக்கும் பார்க்குறீங்களா? தேங்காய் ஊற்றுறோம். ஹரிபாபு வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நானும் என்னுடைய அம்மாவும் இன்றைக்கி வந்திருக்கோம். அம்மா நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நீங்கள் சொல்லிடுறீங்களா? நுரையீரல். ஓகே தூக்கி காமிங்க, அப்போ தான் தெரியும் எல்லாருக்கும். நுரையீரல் சமைக்க போகிறோம் இன்னைக்கு. ஆமாம்மா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனா டவுட்டு. இந்த நீங்கள் வந்து நுரையீரல்னு சொல்கிறீங்களா? ஆனால் நிறைய பேர் நுரை டப்பான்றாங்க. அப்படின்னா நுரை டப்பா கிடையாது, இது நுரையீரல் தான். அப்படியா? நுரையீரல்னு தான் சொல்லணும். இப்போ நுரை டப்பான்னு எதுக்கு சொல்கிறாங்க எல்லாம்? அது தெரியாதவங்க சொல்கிறாங்க. ஓகே ஸோ இது வந்து நுரையீரல். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இதை கழுவணும். ஓகே கழுவிட்டு வேக வைக்கணும். ஓகே வேக வச்ச பிற்பாடு அதுக்கு போட வேண்டிய சாமானெல்லாம் போடணும். அதுக்கு தேவையான சாமான்லாம் போடணுமா? போடணும். ஓகே ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கழுவ போகிறோம். அப்படியே கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டா? நான் எடுத்துன்னு வரேன். கழுவி நீ விடு. சரி ஓகேங்க அம்மா. என்ன வேலை வாங்க கூட நினைக்கிறீங்க? இல்லை நீ என்னத்தை கழுவு? அப்படியே கழுவின்னு வந்துடுவேன். சூப்பர். ஸோ இப்போ அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நுரையீரலை ஒரு 4லேருந்து 5 துண்டாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அது மேலே வந்து வெள்ளை கலரில் ஒரு தோல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த தோல் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து மண்ணீரல் சூப்பில் காமிச்சிருப்பேன். அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதையும் காமிச்சிருப்பேன். ஸோ அதே ஸ்டெப்பை தோல் அந்த தோலை எடுத்துட்டு இது எப்படி இன்னும் கிளியராக பண்ணுறது அப்படின்னா அம்மா இப்போ காமிச்சிட்டாங்க. அந்த தோலை எடுத்துட்டு இப்போ குக்கரில் போட்டு வேக வைக்கணும். ஓகே. அண்ட் இதை விட சுலபமான வேலை என்னன்னா, நீங்கள் கறி கடையிலே கேட்டால் இது அழகாக கட் பண்ணி வாஷ் பண்ணி தந்துடுவாங்க. ஒரு முறை நீங்கள் வீட்டில் வந்து வாஷ் பண்ணி இது டேரெக்டாக நீங்கள் வந்து சமைச்சிக்கலாம். நாங்கள் கரெக்டாக? கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த நுரையீரலை எடுத்து குக்கரில் போட்டுக்கிறோம். குக்கரில் போடணும். ஓகே போட்டுட்டோமா? இது கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டு ஓகே வேகணும். எவ்வளோ நேரம் வேகணும்? ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். எத்தனை விசில் வரணும்? ஒரு விசில் வரக்கூடாது. ஓ சும்மா மூடி போடணும்? சும்மா மூடி போட்டு விசில் இல்லாமல் மூடி போடணும். மூடி போடணும். ஓகே. தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றுட்டா தண்ணி? ஊற்று. ஓகே. இந்த கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் போடு. ஓகே. நல்லா போடாத. சரி மூடு. இப்போ மூடி இல்லாமல் குக்கரை சும்மா அப்படியே தான். இப்படி ஏன் இது போடுற? மூடி இருக்கட்டாமா?
அது இது வரும் விசில். ஆமாம், அது மேலே வரட்டும். அது வரக்கூடாது, அப்படி தான் இருக்கட்டும். அது அந்நேரத்துக்கு திறக்க முடியாது. நீ போடு. பற்ற வை. வெறும் மூடி போட்டாச்சு. பற்ற வை. பற்ற வச்சிடலாம். அது கொஞ்ச நாள் வேகட்டும். தண்ணி எடுத்துன்னு போய் ஊற்றிட்டு வரேன். சரி. இப்போ ஓகேங்களா, நம்ம நல்லா கொதிச்சிருச்சா? மூடி எடு. ஓகே. இப்போ இந்த மூடி எடுத்தாச்சு. இது நல்லா வெந்துடுச்சா? இது இன்னும் வேகணும். இது அப்படியே இப்போ என்ன பண்ணணும்? இன்னும் இதை கழுவணும். இதை இன்னும் ரீடு இது மஞ்சள் போட்டு வேக வச்சுமா, அதை வந்து மறுபடியும் தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவிட்டு அதை அரிஞ்சு மறுபடியும் குக்கரில் எடுத்து வந்து போடணும். ஓகே. இப்போ இதோட நல்லா கழுவிட்டு இதை வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி மறுபடியும் எடுத்து வந்து வேக வைக்கணும். ஓகே. இப்போ நான் போய் வாஷ் பண்ணி எடுத்துட்டா? எடுத்துன்னு போ. ஓகே. இப்போ வாஷ் பண்ணிட்டீங்களா? வாஷ் பண்ணிட்டேன். சரி, என்ன பண்ண போகிறோம் இப்போ? இப்போ அடுப்பில் வைக்கணும் இதை. ஓகே, வைங்க. வச்சு தண்ணி ஊற்றணும். எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? ஒரு 100 ml. ஊற்று. போதுமா? ஊற்றணும், கொஞ்சம் ஊற்று. அப்போ 200 ml. ஊற்று. ஓகேங்களா? அது மூடி போடும். தாங்க, மூடி தாங்க. அப்படி போட்டுறேன். மூடியை போட்டு விசில் போட்டுட்டா? விசில் போட்டு. ஓகே. விசில் எடுத்து போட்டாச்சு. ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ இந்த நுரையீரலில் ஒரு 200 ml அளவு தண்ணி சேர்த்து 3 விசில் விட போகிறோம். ஹை ஃப்ளேமில் வைக்கலாமா, லோ ஃப்ளேமில் வைக்கணுமா? இப்படியே வை. அப்படியே இருக்குமா? ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஓகே. அதை நான் போய் ரசம் கூட்டி தாளிச்சிட்டு வரேன். நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கா? வீட்டை சேர்த்து சாப்பிட்றேன். இப்போ நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பருப்பு அதில் கொட்டணும். கொட்டுங்க. கொட்டி 3 விசில் வரணும். 3 விசிலா? பருப்பு 3 விசில் வரணுமா? சூப்பர். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவு, 50லேருந்து 100 கிராம் அளவு கடலை பருப்பை நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 100 ml அளவு தண்ணி ஊற்றி மூடி. ஓகே, ஃபஸ்ட்டு ஊற்றுங்க, மூடிடுறேன். ஸோ இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அடுத்து ஒரு 3 விசில் வந்து லோ ஃப்ளேமில் வைங்க. ஸோ இப்போ நம்ம குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோமா? ஓப்பன் பண்ணி விசில் வந்தாச்சு. பருப்பு வந்துருச்சா? சூப்பர். சரி, இப்போ கத்திரிக்காய் போடுறோம். ஓகே. கத்திரிக்காய் எவ்வளோ கத்திரிக்காய்? ஒரு 1/4 கிலோ. 1/4 கிலோ கத்திரிக்காவா? போடுங்க. இப்போ தக்காளி. ஓகே, போடுங்க. போட்டாரி. தக்காளியாமா? தக்காளி 2 தக்காளி. 2 தக்காளி. ஓகே. அடுத்து ஒரு வெங்காயம். எல்லாத்தையும் இதிலே போட்டுடலாமா? ஆமாம், ஒரு வெங்காயம். சரி. அடுத்து காரம். காரம்னா மிளகாய் தூள். தேவையான அளவு உப்பு. ஓகே. ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறோம், அப்புறம் மிளகாத்தூளா? ஆமாம், மிளகாத்தூள். சரி. ஒரு 5 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருந்தேன். அது மொத்தமாக இதில் போட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு விடணுமா? என்ன ஒரு விசில் வைங்க போகிறோம். ஓகே. இப்போ இது வந்து ஒரு விசில் வைக்கணுமா? மூடிட்டா? மூடு. மஞ்சள் தூள் கொஞ்சம் இருக்கா, வேணுமா? மஞ்சள் தூள் போட்டு. ஓகே. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் போட்டுட்டோம். இஞ்சி பூண்டு அப்பமா அது தாளிக்கும் போது மூடிட்டா? மூடு. எத்தனை விசில் இது? எத்தனை விசில்? ஒரு விசில் வைக்கலாம். ஒரு விசிலா? ஸோ ஓகே, ஒரு விசில் வரட்டும். அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாமா? செய்யலாம். வரட்டும். சரி, ஓகே. ஸோ இப்போ எல்லாம் போட்டு ஒரு விசில் வச்சோம். ஒரு விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணு. ஓகே. மூடி தந்துட்டா? சரி. ஓகேங்க, நல்லா வந்துடுச்சா? எல்லாம் வந்துடுச்சு. அதெல்லாம் வந்துடுச்சு. எதுவுமே குழையாமல் வேகணும். கரெக்டாக குழையாமல் வந்துடுச்சு. இதை தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். தாளிப்பு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஆன் பண்ணிக்கலாமா? ஆன் பண்ணியாச்சு. பேன் நல்லா காயணும். காய்ஞ்ச பிற்பாடு எண்ணெய் ஊற்றணும். ஓகே. எண்ணெய் ஊற்றிட்டாரி? அது என்கிட்ட கேட்கணும். யஷ்வந்த், எண்ணெய் ஊற்றட்டுமா? கரெக்ட், ஊற்றுங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. சூடாகட்டும். ஓகே. எண்ணெய் சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சூடானதுக்கப்புறம் என்ன போட போகிறோம்மா? சோம்பு. ஒரு டீஸ்பூன் சோம்பு. சரிங்களா? வேறு எதுவும் வேணாமா? கடுகு அதெல்லாம் ஒன்றே வேணும். இது போடுறோமே, இது
பூண்டு ஸ்பைசஸ் அதெல்லாம் வேணாம் இது வேணும்னா போடலாமா? வேணும்னா போடலாம், வேணாம். ஒரு 7லேருந்து 8 பூண்டை எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறோம். நல்லா இருக்கும் பார்க்குறீங்களா? பூண்டு போட்டாடா? பூண்டு இப்போ வந்து போட்டாரி பல்லு பூண்டை இடிச்சதை சேர்த்துக்கிறோம். ஓகே, சேர்த்தாச்சு. இஞ்சி ஒரு 10 கிராம் இஞ்சை நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை ஒரு 3 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். அதை கலர் என்ன பேசுறது? இப்போ எடுத்து ஊற்று இப்போ ஊற்றிடலாமா? ஊற்றிட்டா பண்ணிட்டா கரெக்ட். ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கணுமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேங்காய் ஊற்றுங்கம்மா. ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துக்க போகிறோம். கரெக்டாங்கம்மா? என்ன பண்ணுறீங்க இப்போது? அழகாக சேர்ந்துக்கிறீங்க. தேங்காய் ஊற்றுறோம். ஹரிபாபு ஏம்மா கையிலே ஊற்றிக்கிறீங்க? எடுத்துன்னு வந்து அது உங்கள் ஸ்டைலா? கலக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஆச்சரியம் தேங்காய். ஓகே, நல்லா கலக்குமா இப்போ? அவ்வளோதான்ப்பா. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த நுரையீரல் வந்து நல்லா கொதிக்கணும். இல்லைவா? நுரையீரல் மசாலா நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதித்ததன் பிறகு இதை அழகாக ஒரு பவுலில் ஊற்றி காமிச்சிட்டு சாப்பிட்றலாம். கரெக்டுங்களா? சாப்பிட்லாம். ஆமாம். ஸோ ஒரு சூப்பரான நுரையீரல் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தொக்கா இல்லை என்ன தப்பமா? அது தொக்கு தான் சொல்லு. தொக்கு தானே? ஓகே, தொக்கு. இப்போ இது வந்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான, சுலபமான, பாரம்பரியமான நுரையீரல் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன். ஆமாம்மா, இந்த நுரையீரல் தொக்கு எதுக்கெலாம் சூப்பராக இருக்கும்? எதுக்கெலாம் வச்சு சாப்பிடலாம்? சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். சரி. இட்லிக்கு தொட்டுக்கலாம். ஓகே. தோசைக்கு தொட்டுக்கலாம். ஓகே. சப்பாத்தி எதுக்கு நல்லா இருக்கா? தொட்டுக்கலாம். அதுக்கும் தொட்டுக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தான், எதுக்கெல்லாம் தொட்டுக்கோங்க. ஆனால் தனியாக இது சாப்பிடும்போதே ரொம்பவே சுவையாக இருக்கும். அம்மா எப்போ செஞ்சாலும் அதை தனியாக ஒரு கிணத்துல எடுத்து வந்து வெறும் ஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிட்ருவோம். அந்தளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நாங்கள் 2 பேரும் சந்திக்கிறோம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த். மோகனா.